தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நாம் தமிழ் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. வழக்கம் போல சீமான் அவர்கள் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக அவரு பேசி முடிச்சிருக்காரு. ஸோ முக்கியமா ஒரு விஷயம் அவர் அதில் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, ரசிக மனப்பான்மை அப்படின்றது ஒரு மதம் போல மாறி நிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு ஒரு குட்டு லைட்டா டச் பண்ணிட்டு போயிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்பீச்ச? அதான் இப்ப நீங்க சொன்னது போல என்டிகே கட்சியோட பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. பெரிய பெரிய ஸ்கேல்ல ரொம்ப கிராண்டா பண்ணிருக்காங்க. பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. பெரிய ஒரு பேசு பொருளாவும் மாறி இருக்கு. சோ இப்ப என்டிகேவை பொறுத்தளவுல அடுத்த ஸ்டேஜுக்கு கட்சியை கொண்டு போறதுக்கான வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு அமைப்பா இருக்கு. அதுக்கப்புறம் 2016 எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்ப எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைமா கண்டெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஒரு ஜம்ப். அது ஒரு சாதாரண ஒரு இயக்கமா இருந்த ஒரு அமைப்பு ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஒரு ஜம்ப் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 1% ஓட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இப்ப 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்ப கட்சியை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. சோ அதுக்கான வேலைகளை பாக்குறாங்க. ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு பார்ட்டியா என்டிகேவை உருவாக்குவதற்கான வேலைகள் அங்க இப்ப போயிட்டு இருக்கு. நான் அப்படிதான் அந்த மாதிரிதான் பார்க்கிறேன். சோ அதுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இங்க அந்த ரசிகர் மனப்பான்மை பார்த்தோம்னா தமிழ் மக்களுக்கு பெரிய அளவுல இருக்கு. நடிகர்களை கடவுள் மாதிரி பாக்குறாங்க. சோ கடவுள் மாதிரி நம்ம ஒருத்தரை பாக்குறோம்னாலே நம்ம அடிமைகளா இருக்கோம்னு அர்த்தம். ஏதோ ஒரு மனிதர்கிட்ட நம்ம அடிமையா இருக்கோம் அப்படின்றதுதான் உண்மை. சாதாரண ஒரு மனிதர் தானே அவரும். நம்மள மாதிரி இன்னொரு மனிதரை நம்ம கடவுள் மாதிரி பார்த்து அவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு அவர் தப்பே பண்ணாலும் அந்த தப்பை பாக்குறதுக்கான கெப்பாசிட்டி கூட எனக்கு இல்ல. அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். அவரோட படங்களுக்கு நான் போய் என் காசு செலவழிப்பேன், என் நேரத்தை வீணடிப்பேன், நெட்ல உட்காந்து அவரோட வீடியோஸ் ஃபுல்லா பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணுவேன், அவரை சப்போர்ட் பண்ணி கமெண்ட்டை டைப் பண்ணிட்டு இருப்பேன் சோசியல் மீடியால. இதெல்லாம் நான் பண்றேன்னா நான் ஒரு அடிமை தானே. அடிமைகள் தான் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. காசே வாங்காம ஃப்ரீயா வேலை பார்க்கறது யாரு பண்ணுவா? அடிமைகள் தான் அதை பண்ணுவாங்க. சோ கொஞ்சமாவது சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம தமிழ் சொசைட்டில இந்த ஒரு அடிமைத்தனம் இருக்கு. சோ அதனால அப்கோர்ஸ் இப்ப நடிகர்களை நம்ம கடவுளா பாக்குறோன்றது ஒண்ணு. ரெண்டாவது நம்ம ஏறக்குறைய ஒரு அடிமை மனநிலையில தான் நம்ம இருக்கோம் நிறைய தமிழ் மக்கள். சோ அதனால அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நீங்க அந்த பொதுக்குழுவை பத்தி பேசும்போது விஜய் அவர்களை சீமான் அட்டாக் பண்ணார் அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்கல்ல, அதுவே ஒரு கரெக்டான ஒரு அப்ரோச் நான் பாக்குறேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, விஜயை பத்தி ஏன் பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க, நிறைய முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் இருக்குங்க, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான் நிறைய இருக்கு, விஜய் பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கம்பாங்க. நான் இன்னைக்கு எப்படி பாக்குறேன்னா, தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரியான நடிகர்கள் வரிசையா வராங்க பாருங்க கட்சியை ஆரம்பிச்சுட்டு. இதுதான் பெரிய ஒரு சீர்கேடா பாக்குறேன். அந்த கட்சிகள் ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் என்னன்னு பாருங்க. 2019-21 ஓட்ட உடைக்கிறாங்க. சோ ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு கமல் உதவியா இருக்காரு. இன்னைக்கும் அதே மாதிரிதான் ஒரு திமுகவுக்கு எதிரான வாக்குகளை உடைக்கக்கூடிய வேலையை விஜய் பண்றாரு. சோ இந்த மாதிரியான காரியங்கள் பண்ணும்போது தமிழ் மக்களோட பொலிட்டிக்கல் வில்லும்பாங்கல்ல, தமிழ் மக்களுக்கு ஒரு கட்சியை வீழ்த்தணும்ன்ற எண்ணம் இருந்தா கூட அந்த கட்சியை வீழ்த்த முடியாது. ஏன்னா இந்த மாதிரி நாட்கள் உள்ள வந்து மக்களை ஏமாத்தி மக்களோட அந்த தேவையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. அப்ப அதை உடைச்சிருவோம், அந்த எதிரான வாக்குகளை உடைச்சிருவோம். அந்த வேலையை அவங்க பண்றாங்க, ரொம்ப பிளான்டா பண்றாங்க. அப்ப இது சீர்கேடுன்னு என்ன சொல்லுவீங்க? ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் எதிரான ஒரு காரியம் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான நடிகர்கள் மக்களை பத்தி ஒரு துளி கூட யோசிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது இத பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு. இத பத்தி பேசினாதான் மக்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் என்னன்றது புரியும். சோ அந்த வகையில நடிகர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தா மாறி இருக்காங்க. நம்ம எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது நடிகர்கள் பாருங்க ரொம்ப மோசமான விஷயங்கள் எல்லாம் யங்ஸ்டர்ஸ்ல கொண்டு போறாங்க. சிகரெட் ஸ்மோக்கிங், அப்புறம் ஸ்டைல்ன்ற பேர்ல ப்ராப்பரான ட்ரெஸ் எல்லாம் போடாம இருக்கிறது, தவறான வார்த்தைகளை யூஸ் பண்றது, பெண்களை தவறா சித்தரிக்கிறது, பெண்களை தவறா அப்ரோச் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ட்ரெடிஷ்னலா நடிகர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காரியங்களை பண்ணி சொசைட்டிக்கு டேமேஜ் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அரசியலுக்குள்ளேயும் வந்தாச்சு. அந்த மாதிரியான மோசமான காரியங்கள் எல்லாம் செஞ்சதை தாண்டி அரசியலுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு அரசியலுக்குள்ள வந்து டைரக்டா
ஆளும் வர்க்கத்துக்கு சப்போர்ட்டா செயல்படுறது. மக்களுக்கு அந்த ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற அந்த ஏக்கம் வரும்போது அதை உடைக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே பாக்குறது. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மாற்றத்துக்காக இயங்கக்கூடிய மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கும்போது மாற்றம் மேலக்கூடிய நம்பிக்கையே மக்களுக்கு போயிடும். அதுதான் இதோட நோக்கமும் கூட. மக்களை அப்படியே ஒரு மாதிரி ஒரு மரத்து போக வைக்கணும். இதுதான் உலகம் போல, உலகம்னா இப்படிதான் இருக்கும் போல, மாற்றம்னா சாத்தியமே இல்லை போல, இதுக்கு நம்ம இந்த சிச்சுவேஷன்ல வாழ கத்துக்கணும் போல, இதுதான் அரசியல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவங்க தள்ள பாக்குறாங்க மக்களை. சோ அதனால நான் எப்படி பாக்குறேன்னா இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து இதெல்லாம். சோ அதனால இந்த இஷ்யூவை பத்தி பேசிதான் ஆகணும். அவரும் பேசியிருக்காரு, இனியும் பேச வேண்டிய தேவை இருக்கு. இந்த இந்த அடிமைத்தனத்துல தமிழ் மக்கள் மீண்டெல்லாம் உடனே தான் வரப்போறது இல்ல. நடிகர்களுக்கு ஃபியூச்சர்லயும் முக்கியமான ரோல் இருக்கதான் போகுது, பாப்போம். ஓகே, முக்கியமான ரோல் ஃபியூச்சர்ல இருக்கா அப்படின்றத பாக்குறத விட இப்போ நல்ல ரோல் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ என்னதான் சீமான் அவர்கள் பேசுறாரு, நிறைய பேர் வந்து விஜய்க்கு எதிராக, விஜயோடைய அரசியலுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே ஸ்டில் மலேசியால வந்து ஆடியோ லான்ச் நடக்குது, ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச். அதுல வந்து கிட்டத்தட்ட 80,000 பேர் கலந்துக்கிறாங்க. பெரிய ஸ்டேடியம்ல வந்து அந்த இது ஆடியோ லான்ச் வந்து நடக்குது. ஸோ தமிழ்நாட்டில் நடத்துறதை விட மிக பிரம்மாண்டமாக மிக அதிகமான மக்கள் திரளோடு அந்த ஆடியோ லான்ச் ஆனது நடக்குது. ஸோ எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? நம்ம என்னதான் பேசினாலும் மக்கள் என்ன பண்றாங்களோ அப்போ அப்படிதான் பண்ணுவாங்களா, எப்படி பாக்குறது? இப்ப எனக்கு என்னன்னா, விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் பின்னாடி மக்கள் போறாங்க, அவரோட ஆடியோ லான்ச் போய் பாக்குறாங்க. எனக்கு அது கூட பெரிய பிரச்சனையா எனக்கு படல. ஒரு நடிகர், விஜய் அப்படின்ற நடிகர் பின்னாடி அவங்க போட்டோம், அது அது அவங்களோட விருப்பம். பட் என்ன ஆகுதுன்னா, இங்க விஜய் அப்படின்ற அந்த நடிகர் பார்த்தோம்னா, நடிகர் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து அவரு அதுல இருந்து தாண்டி அவர் வரல. ஒரு அரசியல் தலைவராகவே அவர் இன்னும் மாறல. அவர் வெறுமனே ஒரு நடிகரா தான் இருக்கார். அங்கதான் இங்க சிக்கல் வருது. சோ அப்ப நடிகர் விஜய் என்ன பண்றாரு, நான் ஒரு அரசியல்வாதி அப்படின்ற ஒரு போலி பிம்பத்தை அவரு கிரியேட் பண்றாரு. அந்த போலி பிம்பத்தை பார்த்து மக்களும் ஏமாந்துட்டு இருக்காங்க. அங்கதான் இங்க நமக்கு சிக்கல் வருது. ரெண்டாவது, இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ரொம்ப அழகா சில விஷயங்களை கம்பார்ட்மெண்டலைஸ் பண்றது, ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள வைக்கிறது. அந்த அந்த வேலையை பார்க்க முடியுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கரெக்டா பார்த்தோம்னா, இந்த கரூர் சம்பவம் நடக்குது, 41 பேர் இறந்துடுறாங்க. அந்த 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சி ரொம்ப குவாய்ட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் மெதுவா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வந்து பாதிக்கப்பட்டவர்கள்லாம் விஜய் மீட் பண்றாரு. அதை ஒரு பிரைவேட் ஈவெண்டா ஆர்கனைஸ் பண்றாங்க. சோ அப்ப விஜயை பொறுத்தளவுல அதை கிளியர் கட்டா அதை டிவைட் பண்றாரு. அரசியலை அங்க இருந்து அப்படியே ஸ்பிளிட் பண்றாரு. அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அதை மாத்தி அமைக்கிறார். சோ அதை ஒரு பர்சனலா போய் மீட் பண்ணும்போது அது ஒரு பர்சனல் ஈவெண்டா அது மாறிடுது. ஆக்சுவலா அது ஒரு பர்சனல் ஈவெண்ட் இல்ல. 41 பேர் இறக்குறாங்கன்றது பர்சனல் ஈவெண்டே கிடையாது. ஆனா இங்க கிளியரா என்ன பண்றாரு, பொலிட்டிக்ஸையும் அந்த 41 பேர் இறந்ததையும் தனியா பிரிச்சிடுறாரு. பொலிட்டிக்ஸ் வேற, அது வேற. இங்கேயும் அதே தான் நடக்குது. கிளியர் கட்டா பாருங்க, மலேசியால போய் இதை பண்றாரு. உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல பிரச்சாரத்துக்கு போக தெரியுது, மக்களை கூட்டு தெரியுது. ஆனா உங்க ஆடியோ லான்ச் நீங்க எங்க வைக்கிறீங்க, மலேசியால வைக்கிறீங்க. சோ நீங்க இங்க கிளியரா என்ன பண்றீங்க, சினிமாவையும் பொலிட்டிக்ஸையும் டிவைட் பண்றீங்க. அரசியல் பண்ற இடத்துலயே நீங்க சினிமாவையும் கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து கிளாஷ் ஆகும். சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஆடியோ லான்ச் சினிமா சார்ந்த வேலைகள் அங்க போய் பண்றீங்க. சோ இதுவும் பார்த்தோம்னா ஒரு விதமான ஒரு டிஸ்டிங்ஷன் அவரு கிரியேட் பண்றாரு. அந்த இடமுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேசக்கூடிய விஷயங்களை எங்க செய்யறோன்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஆனா அவர் பார்த்தோம்னா அவரு கொஞ்சம் கிளவரா தான் அந்த விஷயங்கள் பண்றாரு. சோ இப்ப கரெக்டா எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது ஜனநாயகன் அப்படின்ற படத்தை ரிலீஸ் பண்றாரு. எலெக்ஷனை ஒட்டி பண்ணக்கூடிய கேம்பெயினா இருக்கலாம், எலெக்ஷன் ஒட்டி பண்ணக்கூடிய மற்ற செயல்பாடுகளா இருக்கலாம், எல்லாமே அடுத்தது ஜனநாயகன் படத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயினா அமைய போகுது. சோ விஜய் பண்ணக்கூடிய அரசியல் தமிழ் மக்களுக்கு பிரயோஜனமா இருக்க போறது கிடையாது. அவரோட ஜனநாயகன் படத்தை ப்ரொமோட் பண்றதுதான் பிரயோஜனமா இருக்க போகுது. சோ அந்த வகையில விஜயோட அரசியல் செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து அவருக்கு பர்சனலா யூஸ் ஆகிறதுக்கான விஷயங்களா தான் இருக்கே தவிர தமிழ் மக்களுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, இது தமிழ்நாட்டிலே போட்டிருக்கலாம்ல, அவங்க ஏன் மலேசியால போடுறதுக்கான அவசியம் என்ன? ஏன்னா இந்த கூட்டத்தை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட இதை அவங்க பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம மலேசியால கொண்டு போய் ஒரு ஆடியோ லான்ச் போட என்ன தேவை வந்தது, என்ன எப்படி இதை பிளான் பண்ணிருக்காங்க? அதான் அவர் கரெக்டா ஒரு செப்பரேஷனை கிரியேட் பண்ண பாக்குறாரு. அரசியல் இங்க தமிழ்நாடு அப்படின்ற இந்த ஸ்பேஸ்ல பண்றாரு, என்டர்டெயின்மெண்ட் அங்க கொண்டு போறாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க,
இங்க ஒரு ஆடியோ லான்ச் போடுறாருன்னு வச்சுப்போமே, அதுவும் ஏறக்குறைய அவரோட அரசியல் மேடை மாதிரிதான் இருக்கும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸே இருக்காது. சோ அவரோட சினிமா மேடையும் அவரோட அரசியல் மேடையும் ஒரே மாதிரி இருக்கும். உண்மை அதுதான். ரெண்டு மேடையும் வந்து பார்க்க போறது ஃபேன்ஸ் தான். அரசியல் ஆர்வலர்கள் யாருமே விஜயை பாக்குறதுக்கு அரசியல் கூட்டங்கள்ல வரப்போறது கிடையாது. சோ விஜய் ஒரு ஆடியோ லான்ச் நடத்தினாலும் அதே தன்மையில தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது இங்க நடத்தினா விஜய் அம்பலப்பட்டுருவாரு. அவரோட ஆடியோ லான்ச்சும் ஒரே கேரக்டர்ல தான் இருக்கும், அவரோட பொலிட்டிக்கல் மீட்டிங்கும் ஒரே கேரக்டர்ல தான் இருக்கும். சோ அதனால என்ன பண்றாரோ அந்த செப்பரேஷனை கிரியேட் பண்றாரு. எப்படி அவரோட அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த சம்பவத்தை ஒரு பர்சனல் இவெண்டா மாத்துறாருல, ஒரு செப்பரேஷன் கிரியேட் பண்றாருல, பர்சனல் பொலிட்டிக்ஸ் ஒரு செப்பரேஷன் கிரியேட் பண்றாரு பாருங்க. இங்கேயும் அதே மாதிரி சினிமா அப்புறம் பொலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு செப்பரேஷனை கிரியேட் பண்றாரு. சினிமாவை அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுறாரு. சோ அதனால பொலிட்டிக்கலா பார்க்கும்போது இது ஒரு கிளவரான ஒரு மூவ் தான். இங்க வச்சா ரெண்டும் ஒன்னாதான் தெரியும். விஜயோட ஆடியோ லான்ச்சுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் இருக்காது. சோ அதனால இந்த விஷயத்தை அவர் பண்றாரு. ஓகே, என்ன பேசுறாரு, எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி நாளைக்கு கூட பேசுவோம். அடுத்ததாக வந்து சவுக்கு சங்கர் அவர்கள், நம்ம அவருடைய கைது வந்து ரீசெண்டா நடந்தது, அதை பத்திலாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு அவரு ரிலீஸ் ஆயிருக்காரு அப்படின்ற நிறைய நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க அவருடைய அந்த விடுதலை? இப்ப சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்ப பேசணும் இல்லையா, தனி மனிதர்களை நம்ம ரொம்ப கடவுள் மாதிரி கொண்டாடுறோம், குறிப்பா நடிகர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசணும்ல. அதே மாதிரி சினிமா துறையை தாண்டி மற்ற ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்களையும் நம்ம ஒரு மனிதன், ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தாண்டி அதிகப்படியான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கறோமோ எனக்கு தோணுது. இப்போ அப்கோர்ஸ் இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு, இப்ப ரிலீஸும் ஆயிட்டாரு. இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஏதோ ஒரு பாயிண்ட்ல சவுக்கு சங்கர் அவர்கள் அரெஸ்ட் ஆக போறாருன்றதும் நமக்கு தெரியும், ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவர் டெஃபினட்டா ரிலீஸ் ஆக போறார் அப்படின்றதும் நமக்கு தெரியும். அதுல பெரிய விஷயம் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. பட் நம்ம மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு அரெஸ்ட் நடக்கும்போது அதை பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்கிறது, அதே மாதிரி ரிலீஸ் ஆகும் போதும் அதை பத்தியும் பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்கிறது. இது ஏன் நான் வந்து சொல்றேன்னா, இப்ப ஒரு சைட்ல பார்க்கும்போது அதிகார வர்க்கம் பண்ணக்கூடிய விஷயங்களும் ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஒரு தனிநபர் பின்னாடி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி நாசியேட்டிங்கா இருக்கு. ஏன்னா ஒரு அரசு அப்படின்ற இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம்னா ஒரு ஒரு யானை மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அரச கையில வச்சிருக்கக்கூடியவங்கனால கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் எதை வேணாலும் மாத்தலாம், ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரலாம். அவங்க நல்லா கரெக்டா அந்த அரசு அப்படின்ற இயந்திரத்தை நல்லா யூஸ் பண்றாங்கன்னா பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். சோ ஒரு ஸ்டேட்டையே மாத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் தான் அரசு. அதை யூஸ் பண்ணி தனிநபர்கள் பின்னாடி ஓடுறதுன்றது அதை நினைச்சு கூட பார்க்க முடியல, அவ்வளவு தவறான ஒரு விஷயம். அதுவும் நடக்குது. சோ இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப வந்து ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்க ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனை போய் அட்டாக் பண்றான்னு வச்சுப்போம். அப்ப யாருக்கு அது பலம் சேர்க்கும்? அந்த சாதாரண மனிதனுக்கு தான் பலம் சேர்க்கும். சோ நீங்க ஒரு மனிதர் பின்னாடி அரசு அப்படின்ற இயந்திரமே போச்சுன்னா நேச்சுரலா அவரு ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருப்பாரு, அவருக்கு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கதான் செய்யும். சோ அந்த வகையில சவுக்கு அப்படின்ற இண்டிவிஜுவலுக்கு இன்னைக்கு கிரியேட் ஆயிருக்க ஒரு பெரிய ஒரு ரீச்சும் பெரிய ஒரு இமேஜும் இருக்கு இல்லையா, அதுக்கான காரணம் பார்த்தோம்னா இங்க அதிகார வர்க்கத்துல இருக்கவங்க அதீத முக்கியத்துவத்தை அவர் கொடுக்குறாங்க. சோ அது கொடுக்கும்போது நேச்சுரலா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இண்டிவிஜுவல்ஸ மையமா வச்சு இந்த மாதிரி பொலிட்டிக்ஸை நகர்த்தும் போது அதுல ஒரு ஆபத்தும் இருக்கு. நம்ம இஷ்யூஸ் எல்லாம் மறந்துடுறோம். இஷ்யூஸ் எல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இஷ்யூஸையும் மறந்துடுறோம், நம்மளோட ரோலையும் மறந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம சொசைட்டில கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு இந்த மாதிரி தனிநபர்கள் தான், இவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறோம். சோ நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஐ ஸ்டாண்ட் வித் சவுக்குன்னு சொல்றது, அப்புறம் சப்போர்ட் பண்ணி பேசுறது, இல்லைன்னா சில பேர் அகேன்ஸ்டா பேசுவாங்க. சோ இப்படி நம்ம பண்ணாலே போதும், சொசைட்டி மாறிடும், அந்த மாற்றத்தை அந்த தனிநபர்கள் கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். சோ அதுவும் ரொம்ப தவறான ஒரு பார்வை. நல்ல நல்ல இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணணும்னா, சொசைட்டி மேல அக்கறை கூடிய நபர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இந்த உண்மையை மக்களுக்கு புரிய வைக்கணும். சொசைட்டில மாற்றம் வேணும்னா நீங்க தாங்க வெளியே வந்து மாற்றங்களை கொண்டு வரணும். உங்களை வெளியே கொண்டு வர்றதுதான், அந்த சாதாரண மக்களை வெளியே கொண்டு வர்றதுதான் நல்ல ஆளுமைகளோட வேலை. அவங்களுக்கு அரசியல் புரிதலை ஏற்படுத்தி அவங்களை வெளியே கொண்டு வந்து அவங்களை ஆர்கனைஸ் பண்ணி அவங்களை ஒரு சக்தியா மாத்தணும். அது இல்லாம ஜஸ்ட் மக்களை வந்து
ஒரு ஒரு சென்சேஷனலான விஷயங்கள் பேசி மக்களை ஆக்டிவாவே வச்சுக்கிறது இருக்குல்ல ஆன்லைன்ல, அது பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கா நான் பார்க்கல. பட் அன்பார்ச்சுனேட்லி சவுத் இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. சோ அதனால ரொம்ப ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுதோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அது போக அப்கோர்ஸ் அங்க வேற நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. அவரோட தனி மனித உரிமைகள்லாம் நிறைய நேரங்கள்ல மறுக்கப்படுதுன்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அதை பத்தி நம்மளுமே நிறைய நேரம் பேசிட்டோம். பட் அதையும் தாண்டி இந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னா, ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பார்த்தோம்னா எனக்கு என்னமோ அதிகார வர்க்கம் அவருக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தப்பா தெரியுது, மக்கள் அவருக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப தவறா தெரியுது. இப்ப நிறைய விஷயங்கள் அவர் பிரேக் பண்றாரு, நம்ம செய்யாத விஷயங்களும் அவர் செய்யறாரு. அப்கோர்ஸ் அதெல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம். பட் அதை தாண்டி ஒரு மனிதனை மற்ற சக மனிதர்களை விட அவர் கொஞ்சம் மேல, கொஞ்சம் பயங்கரமான ஒரு இண்டிவிஜுவல். அவர் நினைச்சாருன்னா அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவாருன்னு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இருக்குல்ல ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு, அது என்னமோ எனக்கு அது கரெக்டான ஒரு விஷயமா எனக்கு படல. ஓகே, இப்போ வெளியே வந்திருக்காரு, கண்டிப்பா என்ன பேசுவாரு, திரும்ப காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி. நன்றி.